இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சாப்டர் 9 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் கடைசி எக்ஸசைஸ் கொஸ்டின் நம்பர் 8லேருந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா எக்ஸசைஸும் கொஸ்டின் ஆன்சரும் நம்ம சேனலில் இருக்குது, தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், 1+x² dy is equal to cot x dx minus 2xy dx அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஒன்று dy by dx ஃபார்ம் வரணும், இல்லை dx by dy ஃபார்ம் வரணும். ஆனால் இதில் ரெண்டுமே இல்லை, ஏன்னா இங்கே dy இங்கே இருக்குது, dx ரெண்டு டைம் இங்கே இருக்குது. ஸோ நம்ம அதான் கொண்டு வர போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் இங்கே ஒரு dx இங்கே ஒரு dx இருக்குது. ஸோ இந்த மைனஸ் டம் அந்த பக்கம் ப்ளஸ் டம் அந்த பக்கம் கொண்டு போய் மைனஸில் எழுதிக்கலாம். நம்மக்கிட்ட இங்கே ஒரு 1+x² dyயும் அந்த dxஐ காமனாக எடுத்துட்டோம்னா இங்கே cot x minus 2xy dxும் இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற dx அந்த பக்கமும் இந்த டேர்ம்ஸ் அந்த பக்கமும் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா dy by dx is equal to cot x minus 2xy divided by 1+x² கிடைக்கும். ஏன்னா இங்கே மல்டிப்பிள் இருந்தால் 1+x² இங்கே வந்தால் என்ன தான் வந்திருக்கும், டிவிஷனுக்கு வந்திருக்கும். ஸோ இப்படி எழுதிட்டோம். நம்ம இந்த ஃபார்ம் கொண்டு வரணும்ல, இந்த 1+x² தனித்தனியாக பிரிச்சிடலாம். பிரிச்சுட்டு இப்படி எழுதிக்கலாம், dy by dx is equal to cot x by 1+x² ஒரு டேர்மாகவும் minus 2xy by 1+x² ஒரு டேர்மாகவும் எடுத்துக்கலாம். இது ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்யாக இருக்கிறதுனால இதில் ஒய் யார்கிட்ட இருக்கோ அவங்கள தான் நம்ம அந்த சைடு அனுப்பணும். அப்போ dy by dx இந்த மைனஸ் அங்கே வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் 2xy by 1+x². இந்த பக்கம் நம்மக்கிட்ட cot x by 1+x² அப்படின்றது இருக்குது. இப்போ இது பார்க்க dy by dx plus py is equal to q மாதிரியே இருக்குது பாருங்கள். அப்போ இந்த கொஸ்டினில் நம்மளோட pயோட வேல்யூ என்னென்னா ஒய்க்கு பக்கத்தில் இருக்க கோஎஃபிஷியன்ட். நீங்கள் ஒய்யை தவிர ஒய் கூட யாரெல்லாம் இருக்கான்னா மேலே ஒரு 2xும் கீழே ஒரு 1+x² இருக்குது. q வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற டேர்ம். ஸோ cot x by 1+x². இது ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்யாக இருக்குன்னா ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் ஒய்யே இருக்கக்கூடாது. ஸோ இப்படி தான் எழுதணும். எழுதியாச்சு. இப்போ ஈக்குவேஷன் வந்து இந்த டைப் 1ல் இருக்குது. நம்ம இவங்களோட பியும் கியூவும் கூட ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. இந்த ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் தான் கண்டுபிடிக்கணும். e பவர் இன்டகிரேஷன் ஆஃப் p இன்ட்டு dx தான் நம்மளோட இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம ஜென்ரல் சொல்யூஷன் எழுதலாம். முதல்ல இன்டகிரேட்டிங் ஃபேக்டரை கண்டுபிடிக்கலாம். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் if e பவர் இன்டகிரேஷன் ஆஃப் p இன்ட்டு dx பண்ணணும். ஸோ இதை எழுதும்போது e பவர் இன்டகிரேஷன் ஆஃப் pக்கு பதிலாக 2x by 1+x² dx அப்படின்னு இருக்குது. இதை டேரெக்டாக இன்டகிரேட் பண்ண முடியாது, ஆனால் ஒரு சின்ன சப்ஸ்டியூஷனில் பண்ண முடியும் நம்மளால். என்ன சப்ஸ்டியூஷன் எடுக்க போகிறோம் அப்படின்னா, இங்கே வந்து லெட் 1+x² வந்து டீன்னு அசியூம் பண்ணோன்னா இதை ரெண்டு பக்கமாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 0 ஆகிடும். x² வந்து 2x ஆகிடும். டீயை பண்ணும்போது dt by dx வரும். dxை நம்ம இந்த பக்கம் எழுதிக்கலாம். அப்போ 2x dx வந்து dtன்னு மாறும். 1+x² டீன்னு அசியூம் பண்ணால் அப்போ மேலே வந்து dtயும் கீழே வந்து tயும் வருது. ஸோ 1/t இன்டகிரேட் பண்ணும்போது என்ன வரும், log t வரும். e பவர் log tன்னு எழுதிடலாம். ஈயும் லாகும் கட் ஆகிடும். ஸோ வேல்யூ வந்து டி தான். டீன்றது யார், 1+x². அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் நமக்கு கிடச்சிருக்குது 1+x² அப்படின்றது தான். இதை எழுதிக்கலாம். ஸோ எழுதியாச்சு. இப்போ ஜென்ரல் சொல்யூஷனுக்கு வரலாம். ஸோ ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்யில் இருக்கிறதுனால ஒய்யில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஒய் மல்டிபிள் பை இன்டகிரேட்டிங் ஃபேக்டருக்கு நமக்கு கிடச்சிருக்கிறது 1+x² ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் q மல்டிபிள் பை இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். க்யூக்கு இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், cot x by 1+x² இருக்குது. இன்டகிரேட்டிங் ஃபேக்டருக்கு திருப்பியும் 1+x² இங்கே ஒரு dx. இங்கே இருக்க இந்த 1+x² இங்கே இருக்க 1+x² என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். இங்கே பக்கத்தில் ஒரு +c இருக்குது. இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் cot x மட்டும் எழுதுனா போதும். ஸோ y இன்ட்டு 1+x. ஸோ இப்போ இதில் இன்டகிரேஷன் ஆஃப் cot x மட்டும் தான் இருக்குது. cot xோட இன்டகிரேஷன் log of sin x. இப்போ log of sin x அப்படின்னு எழுதிடலாம். நம்ம இங்கே பக்கத்தில் +c இருக்குது. நம்ம y is equal to ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். y is equal to மல்டிப்பிள் இருக்க 1+x² நம்ம அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகிடும், டினாமினேட்டருக்கு வந்துடும். பை போட்டு டினாமினேட்டரில் 1+x² அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா இதுதான் உங்களோட ஃபைனல் ஜென்ரல் சொல்யூஷன். கொஸ்டின் நம்பர் 9 பார்க்கலாம். x into dy by dx plus y minus x plus xy into cot x equal to 0ன்னு உங்கள்கிட்ட கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா. நமக்கு லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ரெண்டு டைப் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு டைப்பில் இது dy by dx ஃபார்மில் தான் இருக்குது. ஆனால் dy by dx பக்கத்தில் என்ன டேர்மும் இருக்கக்கூடாதுல. நீங்கள் ஒரு x கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல்ல டிவைடட் பை x ஆன் போத் சைட் பண்ணுங்கள். கிவன் கொஸ்டின் எடுத்து எழுதிட்டு எல்லா டேர்ம் கூடயும் டினாமினேட்டரில் இப்படி x போடுங்க. இதெல்லாம் ஒரே டேர்ம் தான். மல்டிப்பிள் இருந்தால் ஒரே டேர்மாக தான் கன்சிடர் பண்ணணும். இங்கே 0/x எல்லாமே டினாமினேட்டரில் x போட்டாச்சு. இங்கே வந்து x கட் ஆகிடும், இங்கேயும் x கட் ஆகிடும், இங்கேயும் இங்கே இருக்க x கட் ஆகிடும். ரிமைனிங் டேர்ம்ஸ்னு பார்க்கும்போது இது dy by dx ப்ளஸ் y by x -1 ப்ளஸ் ஒரு y
அப்புறம் ஒரு cot x இருக்குது. அந்த பக்கம் 0 டிவைடட் பை எனிதிங் 0 தான். இப்போ dy பை dxனா பக்கத்தில் py இருக்கணும், ஒய்யே இல்லாத டேர்ம்ஸ் எல்லாம் அந்த பக்கம் அனுப்பிடணும். இப்போ இதில் ஒய் டேர்ம்ஸ்னு பார்க்கும்போது இதுலேயும் ஒய் இருக்குது. இந்த -1 மட்டும் தான் ஒய் இல்லாத டேர்ம். அந்த -1 மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த பக்கம் அனுப்பணும். அப்போ dy பை dx இவங்க ரெண்டு பேர்கிட்டே இருக்க ஒய்யை காமனாக எடுத்துக்கலாம். அப்போ ப்ளஸ் இங்கே ஒரு 1/xும் ஒரு ப்ளஸ் cot xும் இருக்கும். ஒய்யை காமனாக எடுத்துட்டா -1 மட்டும் அந்த பக்கம் அமிச்சோன்னா +1 அப்படின்னு கிடச்சிரும் நமக்கு. ஸோ எழுதியாச்சு. இப்போ இது பார்க்க இதே பேட்டர்னில் இருக்குது பாருங்கள். dy பை dx இது ஃபுல்லாக p, இது உங்களோட q. ஸோ இது இந்த ஃபார்மில் தான் இருக்குது இப்போ கொஸ்டின். ஸோ pன்றது வந்து ஒய்க்கு பக்கத்தில் இருக்க டேர்ம். ஸோ p இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எழுதிக்கலாம்னா 1/x ப்ளஸ் cot x அப்படின்னு எழுதிக்கலாம். q வந்து ஈக்குவலுக்கு அந்த பக்கம் இருக்கிற நம்பர் 1 எழுதியாச்சு. இப்போ எப்போவே p and q கண்டுபிடிச்ச அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இது நம்மளோட டைப் 1 இருக்கிறதுனால e பவர் இன்டகிரேஷன் ஆஃப் p இன்ட்டு dx பண்ண போகிறோம். e பவர் இன்டகிரேஷன் ஆஃப் p ஓட வேல்யூ 1/x ப்ளஸ் cot x 1/x ப்ளஸ் cot x dx. இது ரெண்டும் அடிஷனால தனித்தனியாக இன்டகிரேட் பண்ணிக்கலாம். e பவர் 1/x இன்டகிரேட் பண்ணால் log x கிடைக்கும். cot x இன்டகிரேட் பண்ணும்போது log ஆஃப் sin xன்னு கிடைக்கும். ஸோ log ஆஃப் sin x எழுதிட்டு இங்கேயும் log இருக்குது, இங்கேயும் log இருக்குது. நம்மளோட பேசிக் ஃபார்முலா எப்பவுமே வந்து log a ப்ளஸ் log b அப்படின்னு இருந்ததுன்னா ரெண்டு லாகையும் நம்ம சேர்த்து எழுதும்போது log ஆஃப் a இன்ட்டு b அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ அதான் இங்கே எழுத போகிறோம் நம்ம. e டு த பவர் log ஆஃப் x மல்டிபிள் பை sin x அப்படின்னு எழுதிக்கலாம். ஈயோட பவரில் லாக் இருந்தால் ஈயும் லாகும் கேன்சல் ஆகிடும். அப்படி பார்க்கும்போது இந்த எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் மட்டும் தான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். அப்போ எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் அப்படின்றது தான் நம்மளோட இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஐஎஃபோட வேல்யூ. ஸோ ஐஎஃப்பை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஜென்ரல் சொல்யூஷனுக்கு போயிடலாம். கொஸ்டின் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒயில் தான் இருக்குது. ஸோ நம்மளோட ஜென்ரல் சொல்யூஷன். ஸோ இதான் நம்ம ஜென்ரல் சொல்யூஷனோட ஃபார்முலா. ஃபஸ்ட்டு ஒய். ஸோ ஒய் மல்டிபிள் பை இன்டகிரேட்டிங் ஃபேக்டருக்கு எக்ஸும் சைன் எக்ஸும் கிடச்சிது. அப்போ எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் q வந்து 1 தான். ஸோ 1 மல்டிபிள் பை எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு எழுதிடலாம். இவங்களை இன்டகிரேட் பண்ணால் நம்ம ஆன்சர் கிடச்சிரும். ஆனால் எக்ஸும் சைன் எக்ஸும் இருக்கிறதுனால ரெண்டு வித்தியாசமான ஃபங்க்ஷன்ஸ் மல்டிபிளாக இருக்காங்க. ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள நம்ம எப்படி சால்வ் பண்ணோம்னா இன்டகிரேட்டிங் பை பார்ட்ஸ் பண்ணோம். ஸோ இதில் எக்ஸ்ன்றது வந்து அல்ஜிப்ரா, சைன் எக்ஸ்ன்றது வந்து ட்ரிக்னாமெட்ரி. அப்போ அல்ஜிப்ராவை முதல் ஃபங்க்ஷனாகவும் ட்ரிக்னாமெட்ரி ரெண்டாவது ஃபங்க்ஷனாகவும் எடுத்து இன்டகிரேட் பண்ணணும். இப்படி ரெண்டு வித்தியாசமான ஃபங்க்ஷன்ஸ் மல்டிபிள் இருந்தாங்கன்னா முதல் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதிட்டு ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூ எடுக்கணும். மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் போட்டு ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனோட டிஃப்ரென்ஷியேஷன் எழுதிட்டு ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் எழுதணும். நம்ம எனக்கு யூவி தான் நல்லா தெரியும் அப்படின்னா நீங்கள் யூவி அப்ளை பண்ணிக்கலாம். இது டெக்ஸ்ட் புக் பேட்டர்ன், அதனால் இதில் போட்டிருக்கேன். முதல் ஃபங்க்ஷன் வந்து இங்கே எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இது அப்ளை பண்ணுறதுக்கு முதல் ஃபங்க்ஷனோட டிஃப்ரென்ஷியேஷனும் ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் மட்டும் தான் தேவைப்படும். முதல் ஃபங்க்ஷனோட டிஃப்ரென்ஷியேஷன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ரெண்டாவது ஃபங்க்ஷன் வந்து நம்மளோட சைன் எக்ஸ். சைன் எக்ஸை வந்து இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ரெண்டாவது ஃபங்க்ஷன் வந்து இன்டகிரேட் பண்ணும்போது மைனஸ் காஸ் எக்ஸ் அப்படின்றது கிடைக்கும். இதை எழுதி வச்சுட்டு ஆன்சர் எழுதிடலாம். இங்கே வந்து ஒய் இன்ட்டு எக்ஸ் சைன் எக்ஸ்னால் ஒய் எக்ஸ் சைன் எக்ஸ் அப்படின்றது இங்கே இருக்குது. ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இவங்களுக்கு ஃபார்முலா இது 1 இன்ட்டுன்றதுனால 1 நம்ம விட்டுடலாம். அதே டேர்ம் தான் வரும். ரெண்டு வித்தியாசமான ஃபங்க்ஷனை ஹைலைட் யூஸ் பண்ணி, அதாவது இன்டகிரேட்டிங் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணி முதல் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதணும். முதல் ஃபங்க்ஷன் யார், எக்ஸ் எழுதியாச்சு. அடுத்து ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூவை போடணும். என்ன கிடச்சிருக்கு, மைனஸ் காஸ் எக்ஸ். ஸோ மைனஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு போட்டுடலாம். மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் சைன் போடணும். போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனோட டிஃப்ரென்ஷியேஷன் எழுதணும். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனோட டிஃப்ரென்ஷியேஷன் 1 எழுதிக்கலாம். ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் எழுதணும் மைனஸ் காஸ் எக்ஸ். ஸோ மைனஸ் காஸ் எக்ஸ்ன்னு போட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு எழுதிடுங்க. ஸோ இதில் ஒய் எக்ஸ் சைன் எக்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த பக்கம் மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ். இந்த மைனஸை வெளில எடுத்தால் ப்ளஸ் ஆகிடும். 1 இன்ட்டு காஸ் எக்ஸ் வந்து காஸ் எக்ஸ் தான். ஸோ காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு எழுதிடலாம். அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் காஸ் எக்ஸ் மட்டும் பண்ணால் நம்மளோட ஆன்சர் கிடச்சிரும். ஸோ மைனஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் இது எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் காஸ் எக்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், சைன் எக்ஸ் அப்படின்றது கிடைக்கும். ஸோ சைன் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு எழுதிக்கலாம். ஈக்குவேஷன் வந்து ஒய் இஸ் ஈக்குவல்டுன்னு விட்டுடலாம். ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரியான டேர்ம்ஸ் ரிப்பீட் ஆகிறதுனால இங்கே மல்டிபிளில் இருக்க இந்த எக்ஸ் சைன் எக்ஸ் அங்கே போதுன்னு சொல்லிக்கலாம். இல்லை டிவைடட் பை எக்ஸ் சைன் எக்ஸ் நான் பண்ணிடுறேன், எல்லா டேர்மே எக்ஸ் சைன் எக்ஸால் டிவைட் பண்ணுறேன் அப்படியும் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இது கிடச்சிடுச்சு. இப்போ இது ஒய் இஸ் ஈக்குவல்டுன்னு எழுதுனா ஒய் கூட இருக்கிற இந்த எக்ஸ் சைன் எக்ஸை வந்து டிவைடட் பை எக்ஸ் சைன் எக்ஸ். எக்ஸ் சைன் எக்ஸால் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிவைட் பண்ண போகிறோம். டிவைடட் பை எக்ஸ் சைன் எக்ஸ். இந்த கொஸ்டினில் எல்லா டேர்முக்கு கீழே எக்ஸ் சைன் எக்ஸ், எக்ஸ் சைன் எக்ஸ், எக்ஸ் சைன் எக்ஸ் அண்ட் எக்ஸ் சைன் எக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். போடும்போது இந்த எக்ஸ் சைன் எக்ஸும் கட் ஆகிடும். இங்கே இந்த எக்ஸ் மட்டும் கட் ஆகிடும். இங்கே இந்த சைன் எக்ஸ் மட்டும் கட் ஆகிடும்.
அப்படி பார்க்கும்போது ரிமைனிங் இங்கே ஒய் மட்டும் இருக்கும். இங்கே இந்த மைனஸும் காஸ் பை சைனை நம்ம காட் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இங்கே 1/x மட்டும் தான் இருந்திருக்கும். இங்கே c/x sin xன்னு எழுதிடலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஜென்ரல் சொல்யூஷன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.